அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய அதிரடியான கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அதிலும் இன்று ஒரு நாள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கப்பெற போகிறது, எந்த நாளில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஏன்னா கிரக நிலைகள் தங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய கூட்டணியும் சேர்க்கையும் அவ்வளவா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாக கிடையாதுங்க. அதே மாதிரி சுப கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். தனித்தனியாக பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய சஞ்சாரம் பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையை ஏற்படுத்தினாலும் கிரகங்களினுடைய சஞ்சாரமும் சேர்க்கையும் கூட்டணியும் பார்க்கும் பொழுது பல வகையில் உங்களுக்கு திருப்தியற்ற நிலையை ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றியாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. மேலும் இக்காலகட்டம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தினாலும் சின்ன இடைஞ்சல்கள் மற்றொரு வகையில் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. அதிலும் வார இறுதி நாட்கள் அப்படிங்கிறது மிக உஷாராக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாளில் தங்களுடைய வாழ்க்கையில் சில பல இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு ஒரு புறம் சாதகமற்ற நிலைகளில் வெற்றியையும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில நேரங்களில் பிரிவினையையும் அது ஏற்படுத்தும். குடும்பத்தாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அதற்கு ஏற்றமாறு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் குடும்பத்தாரை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இரத்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளோ தகப்பனாரோ மனைவியோ இந்த மாதிரி உறவுகள் பிரிந்து செல்வதற்கும் பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரியான உறவுகள் இணைவதுமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக அமையப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் பணவரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். சில விஷயங்களில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இளைய சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகலாம். அவ்வப்போது சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியம். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தேவையில்லாத மருத்துவமனை சிகிச்சை அளிப்பதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பயணங்களால் ஆதாயங்கள் இருக்குது. அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைச்சாலும்
உழைச்சாலும் உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க. இந்த காலத்தில் கடன் வாங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களால் திருப்பி செலுத்த முடியாது. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் குடும்ப விஷயங்கள்லையும் சரி இல்லை அனைத்து விஷயங்கள்லையும் சரி பொறுமை காக்கிறது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக அமைய பெறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க. வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. அதே மாதிரி அது லாபம் கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக இன்னும் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டுமோ நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களில் விரயங்களை தவிர்க்க முடியாதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். சமுதாயத்தில் தங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியம் தொடர்பான பயணங்களால் ஆதாயங்களையும் காண்பீங்க. உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் சேரலாம். பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க. பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவரை இழுபறியான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க. பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க. உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க. திடீர் பணவரவு அதிகரிக்கலாம். நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்குங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதல போட்டுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. உறவு முறையில் மேன்மை அடைவீங்க. அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க. வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பழைய வாகனங்களை மாற்றுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க. மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு நற்செய்தியாகவே சேருங்க. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும். விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள்
வாய்ப்புகள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்கள் தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும்.